ஒரு படத்துல ஒரு சீன் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த சீன்லாம் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா முதல் பாயிண்ட்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது இந்த சீனுக்கு கோல் இருந்ததா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த சீனோட கோலுக்கு முக்கியமா இருக்கிற 3 பாயிண்ட்ஸ் என்னன்னா கேரக்டரோட கோல், அந்த கோலுக்கு தேவைப்படுற நீடு, அதுக்கப்புறம் கான்ஃபிளிக்ட், அதுக்கப்புறம் பாஸ் ஆர் ஃபெயில். எக்ஸாம்பிள் பாஷா படத்துல அவரோட தம்பி போலீஸ் வேலைக்கு வெரிஃபிகேஷனுக்காக ரஜினிகாந்த் வந்து போவாரு. அவரோட கோல் அப்ப என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த வயலன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் வந்து படிக்க வைக்கணும், ஒரு நார்மல் பீஸ்ஃபுல் லைஃப் வாழணும்ன்றது தான் அந்த கேரக்டரோட கோல். கான்ஃபிளிக்ட்ன்றது அவரோட பழைய வயலன்ஸான வாழ்க்கையை ரிமெம்பர் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த வயலன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அந்த பாஷான்ற கேரக்டர் அந்த இடத்த விட்டு போவாங்க. ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் அவர் பெரிய டான் எல்லாமே வந்து. பட் அந்த இடத்துல வயலன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போறது தான் இந்த கேரக்டரோட கோல். இந்த கேரக்டர் வந்து சக்சஸ் ஆயிருக்கும், அதான் பாஸ். இப்போ பருத்திவீரன் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கேரக்டரோட கோல் என்ன? அந்த கிளைமேக்ஸ்ல முத்தாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நார்மல் லைஃப் வாழணும் தான் அந்த கேரக்டரோட கோல். லாஸ்ட் சீன்ல அந்த கேரக்டர் வந்து உள்ள நுழையுது. கான்ஃபிளிக்ட் என்னவா இருந்திருக்கும்னா அந்த படத்துல அந்த கேரக்டரோட ஃபிளா தான், ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து அந்த கேரக்டர் வந்து இருந்திருக்காது, ஊதாரித்தனம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு கான்ஃபிளிக்ட் என்ன இருக்குன்னா கேஸ்ட் பிரச்சனைகளும் அது ஒரு கான்ஃபிளிக்டா வந்து இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிளிக்டால இந்த கேரக்டரோட கோல் வந்து அழியப்படும். முத்தலுக்கு வந்து கொலை பண்ணிடுவாங்க, இந்த கேரக்டரும் வந்து இறந்து போயிடும். பருத்திவரன்ற கேரக்டர் வந்து ஃபெயிலா இருக்கும். ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும் ஒரு சீனோட கோலுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்.